அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய நட்சத்திர பயிற்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் இறுதி நட்சத்திரத்தில் நுழைகிறார். ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து 4ஆம் இடத்தின் இறுதி நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்க. அது 5ஆம் இடத்தின் முதல் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. எனவே 4ல் இருந்து 5ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குரு பகவானினுடைய அமைப்பு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறாருங்க. குரு பகவான் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானமாகிய 4ல் இப்போது வலம் வருவதோடு 5ஆம் இடத்தை நோக்கி மிக வலுவாக அமரக்கூடிய வாய்ப்பை மே 11ஆம் தேதி முதல் உருவாக்குகிறார். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றம் நிறைவாக கிடைக்கும். திருக்கணிதத்தின்படி ஜென்மராசியை விட்டு சனி பகவான் விலகி இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிக கவனமாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் முழு சுப கிரகமான குரு பகவான். அவர் தோஷமற்றவராகவும் முழு சுப கிரகமாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாது வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் செல்வ செழிப்பு, முன்னேற்றம், மகிழ்ச்சி, மனநிறைவு போன்ற அனைத்தையும் மனித வாழ்வில் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே அற்புதமான கிரகமாக செயல்படக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான். எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் ரெட்டிப்பு நன்மையையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் தடையும் இன்றி சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மே 11ஆம் தேதி முதல் ஜென்ம ராசிக்கு கிடைக்க போகிறது. அதற்கு முன்னதாக 8, 10, 12 ஆகிய இடங்களில் குரு பகவானின் சுப பார்வை பதிவதால் அஷ்டம பாதிப்புகள் கட்டுக்குள் வரும். தொழில் ரீதியான வளர்ச்சி கிடைப்பதோடு விரயத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் இந்த தருணத்தில் இனிமையாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள், நெருக்கடிகள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வீண் விரய செலவுகள், வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழல் போன்ற அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை உறுதியாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கி கொடுப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். உறுதியாக கடன் சார்ந்த தொல்லைகளை தவிர்த்து வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல பணிகள் சிறப்பாக கைகூடும். மன அழுத்தம், சிக்கல், பிரச்சனை போன்றவை உறுதியாக கட்டுக்குள் வருவதால் டென்ஷன் குறைந்து மகிழ்ச்சி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஏமாற்றம் என்று இருந்த சூழலில் இனி முன்னேற்றமாக மாறும். தடை தாமதங்கள் விலகும். எரிச்சலும் பல்வேறு வகையான பணிகளை சிக்கலுடனும் செய்து வந்த சூழலில் இனி பதட்டம் இல்லாமல் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்க போகிறது. பதறாத காரியம் சிதறாது என்று சொல்லக்கூடிய வகையில் பதட்டம் இல்லாமல் பல பணிகளை செய்து முடிப்பதால் நிறைவான முன்னேற்றம் கிடைக்க போகிறது. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமலும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் சரியான வழியை தேர்ந்தெடுத்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் விரைவாக குரு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து
முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் எளிதில் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திறன்பட செய்து முடிப்பதோடு உடல் நலத்திலும் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆசீர்வாதம் இந்த வேளையில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அவர்களுடன் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி உறவு பலப்படுவதோடு மூத்தவர்களின் அனுபவ அறிவு உங்களுடைய பல பணிகளை சிறப்பானதாகவும் செம்மையானதாகவும் மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாகவும் நன்மை நிறைந்த ஒன்றாகவும் மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி புறக்கணித்து சென்றவருடைய மனநிலையில் சிறப்பான மாற்றம் ஏற்படும். உங்களுடைய உண்மையான தன்மையை உணர்ந்து கொண்டு உங்களுடன் மீண்டும் உறவு பாராட்டக்கூடிய வகையில் இணக்கமாக மாறுவதற்கான சூழல் உண்டு. எனவே பிரிந்து சென்ற கணவன் மனைவி இணைவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க போகிறது. முதல் திருமணம் சரியாக அமையவில்லை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது வாழ்க்கை சரியாக அமையும். நல்ல கடன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் பங்காளி சண்டை, பாக பிரிவினை, அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள், குடும்ப பிரச்சனை என பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் மகிழ்ச்சியும் நிறைவையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சிறப்பாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்த சூழலில் படிப்பு, கல்வி, வேலை மற்றும் பல்வேறு வகையான திறமை, உறவு என பல்வேறு வகையான ஒப்பீடுகள் அனைத்தையும் இந்த வேளையில் தகர்த்தெறிந்து உங்களுடைய தனி திறமையை உண்மையாக கண்டறிந்து அவற்றை பிடிவாதமாக பற்றி கொண்டு உயர்வான இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே 7.5 சனியின் இறுதி 2.5 ஆண்டுகளில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வரும். தவறான பழக்க வழக்கங்களை விட்டொழித்து கடமையை உணர்ந்து செயல்படுவதற்கான யோகமும் கிடைக்கிறது. கட்டுப்பாடுகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் இந்த வேளையில் உறுதியாகவே உருவாக்கி கொள்வதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் நட்சத்திர பயிற்சியால் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் குதூகலமும் கொண்டாட்டமும் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் நட்சத்திர பயிற்சியால் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.